நம்மளுடைய ஆல் இன் ஒன் பாக்ஸ் சேனல் பார்த்தீங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபரை தாண்டியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் 11,75,000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு, ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அந்த மாதிரி தகவல் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸோடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களுக்குமே இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் சம்பந்தமான தகவல் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் 700 வீடியோக்கு மேலே போட்டாச்சு வைக்கா. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணது தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா 2018 நான் ஸ்டார்ட் பண்ணேன் வைக்கா. 24 டிசம்பர் 2018 ஸ்டார்ட் பண்ணது. இது வரைக்கும் 5 வருஷம் ஆகிட்டு. இப்போ இந்த 5 வருஷத்தை பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான் ஆக்டிவாக இருந்தேன். ஸோ 2018 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்டிவாக இல்லை. மாதத்துக்கு ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ தான் போடுவேன். பட் கரெக்டாக 2022 பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக மானிட்டைசேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய எஃபர்ட் போட்டேன். டெய்லி பார்த்தீங்கன்னா 2-3 வீடியோ போட ஆரம்பித்தேன். ஷார்ட்ஸ் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கிடச்சிச்சு. ஸோ அந்த ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன தான் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டே இருந்தாலும் எனக்கு வந்து பெரிய அளவு யூஸ் இல்லை. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு ஒரு மினிமம் 500லேருந்து 1000 2000 இந்த மாதிரி வியூஸ் தான் வருது. சில வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 100 வியூஸை கூட தாண்டல. ஸோ யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டால் மினிமம் 10 லட்சத்தையாக தாண்டி போயிடும். மதன் கோரி இர்ஃபான் இவங்க மாரி. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிப்பாங்க. ஸோ 2வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டால் சாலிடாக 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்குமே வியூஸ் வந்துடும். ஸோ அவங்க போடக்கூடிய வீடியோ கண்டென்ட்டை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட், அதாவது மாதம் 10,000 20,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்களுக்கு இன்கம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3வது கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போட்டால் அவங்களுக்கு ஒரு 100 வியூ 200 வியூ 1000 2000 இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ அவங்களுக்கு ஆன இன்கம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 1600 கிட்ட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 3வது கேட்டகரி தான் நம்ம சேனலுமே இப்போதைக்கு இருக்குது. ஸோ மேற்கொண்டு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மாதம் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200லேருந்து 1600 வரைக்குமே வரும். ஸோ நான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் $100 வந்து தான் எடுக்க முடியும் வைக்கா. ஸோ இந்த ரேட்டிங்கில் நமக்கு இன்கம் வரதுனால 4 மாதத்துக்கு ஒருத்தர் தான் பேமெண்ட் எடுக்க முடியும். ஸோ 2022 எனக்கு மானிட்டைசேஷன் ஆனதுனால ஸோ இப்போ 2024 வரைக்கும் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாட்டி தான் பேமெண்ட் எடுத்திருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 32,000 வரைக்கும் தான் நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன் வைக்கா. தமிழ்நிலையில் போட்டவே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கல. அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் பைட்டுக்காக போட்டது தான். ஸோ நம்மளுடைய உண்மையான இன்கம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சேனல் ஆரம்பித்து இந்த 5 வருஷத்தில் நான் 4 வாட்டி தான் பேமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 32,000 கிட்டக்க வரும் ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரு வேளை யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்கு அதிக வியூஸ், அதாவது ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் வியூஸ் வரணும். ப்ளஸ் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள வீடியோவாக இருக்கணும். அதாவது இப்போ எல்லா வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா சில வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் வந்திருக்கும், ஆனால் பெரிய அளவில் இன்கம் வந்திருக்காது. இப்போ நம்ம சேனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 5000 வியூஸ் 10,000 வியூஸ்லாம் கூட வந்திருக்கு. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் $1 $2 தான் வந்திருக்கு. ஆனால் சில வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 1500 வியூஸ் தான் வந்திருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா $3 $4 வந்திருக்கு ஓகே. ஸோ 10,000 வியூஸ் வந்ததுக்கு வெறும் $1 வந்திருக்கு. இதே 1500 2000 வியூஸ் வந்தது, அதாவது ரொம்ப கம்மியாக வியூஸ் வந்ததுக்கு $3-4 கூட வந்திருக்கு. அதனால் அந்த கம்பெனி அந்த ஆடை பொறுத்து தான் எல்லாமே மாறும் ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக எடுத்து கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக போட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இதுதான், அதாவது பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அந்த மாதிரி தகவல் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். 700 வீடியோக்கு மேலே போட்டாச்சு. ஸோ மேற்கொண்டு நாங்கள் போட்டு தான் இருப்போம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்ம சேனல் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஏதோ பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அந்த மாதிரி ஒரு தகவல் கிடச்சி அது மூலிமா அவங்க லைஃப் ஒரு நல்ல மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு மகிழ்ச்சி தான். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் பொறுமையாக பாட்டுக்கு இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.